ஹாய் அன்பு சொந்தங்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் கெட்டி குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மல்லி 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 10 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன், முந்திரி, கருவேப்பிலை. முந்திரி தேவைன்னா ஆப்ஷனல் தான். அப்புறம் ஏலக்காய் 2, முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க, வரமிளகா, அப்புறம் பிரியாணி இலை, கல்பாசி, மராட்டி மொக்கு சின்னதாக, அப்புறம் தாளிக்கு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே தான். சிக்கன் 1 கிலோ கழுவி வச்சுருக்கேன். கடாய் வச்சாச்சு. இந்த மசாலா பொருட்களை தனித்தனியாகவும் போட்டு வறுக்கலாம், ஒட்டுக்காவும் போட்டு நம்ம வறுக்கலாம். பாருங்கள், நான் ஒட்டுக்காவே போட்டுவிட்டேன். இப்போ அதை வறுத்துட்ருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, ஒரு பாதி ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மசாலா வறுத்துட்ருக்கும்போதே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்ன வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் மட்டும் போட்டு அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா தேங்காய் ஒரு 1/2 மூடி துரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 மூடி தேங்காவையும் இதிலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். தேங்காவை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி நல்லா வறுத்து போட்டோம்னா மணமும் சுவையும் நல்லா இருக்கும். தேங்காய் போட்டதும் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்குறோம் பாருங்கள். தக்காளி நல்லா வதக்கி வெந்து வந்த உடனே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு கடுகு தாளிச்சிட்டு நம்ம தாளிக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருள் எல்லாத்தையுமே போடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, நம்ம தாளிக்கு வச்சு பார்த்திங்களா அந்த மசாலா சாமான்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனா நமக்கு போதும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கனை போட்டாச்சு. இப்போ அது வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தணும். சால்ட்டு போட்டுக்கலாம், இருங்க. கொஞ்சம் சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே போடணும். சாரி, நான் மறந்துட்டேன். ஸோ அதை இப்போ போட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா எண்ணெயில் போட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கலந்து விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷம் இதில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா இப்படி இருக்கும். அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அந்த ஜாரையும் கழுவி நல்லா அதிலே அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கிரேவி பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. நம்ம இப்போ ஒரு என்ன பண்ணோம், நெய் ஊற்றியிருக்கோம். இதில் ஒரு சீக்ரெட்டே அதுதான், நெய். அதுக்கு அடுத்தது பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. கெட்டி குழம்பு உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கெட்டியாக